தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் தேவாலயத்திற்கு வரும் பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மத போதகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வழக்கில் மீண்டும் ஒரு மத போதகர் கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே வடக்கு சிவகாமிபுரத்தில் பெலிவர்ஸ் சர்ச் என்ற ஜெப வீடு அமைந்துள்ளது. இதில் மத போதகராக நாகர்கோவிலைச் சேர்ந்த 49 வயதான ஸ்டான்லி குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் பாவ மன்னிப்பு கேட்க வரும் பெண்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் பெண் ஒருவர் ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பகீர் புகார் ஒன்றை கொடுத்தார். அதில் பாதிரியார் ஸ்டான்லி குமார் மீது திடுக்கிடும் பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தியிருந்தார். வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்த தனது மகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்தும் குணமாகாத நிலையில் பெலிவர்ஸ் சர்ச்சிற்கு அழைத்துச் சென்று மத போதகரான ஸ்டான்லி குமாரிடம் ஜெபிக்கும்படி கூறியுள்ளார். ஆனால் அவர் அந்த பெண்ணை சர்ச்சில் 3 நாட்கள் தங்கும்படி கூறியுள்ளார். அவர் மீதான நம்பிக்கையில் பெண் தனது மகளை தங்க வைத்துள்ளார். ஆனால் ஸ்டான்லி குமார் பெண்ணின் மகளிடம் பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டதுடன் ஆபாசமாக நடந்து கொண்டதுடன் செல்போனில் ஆபாசமாக பேசியும் அத்துமீறி உள்ளார். எந்த விவகாரம் பிரச்சனையானவுடன் மன்னிப்பு கேட்பது போல் நடித்துள்ளார் மதபோதகர். இது தொடர்பாக போலீசில் புகார் கொடுத்தால் தற்கொலை செய்து கொள்வேன் என பெண்ணை மிரட்டியுள்ளார். இதேபோல் அருணாபேரியைச் சேர்ந்த ஒரு பெண் குளிப்பதை படமெடுத்து அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சர்ச்சில் அதிநவீன சுழல் கேமரா பொருத்தி சர்ச்சுக்கு வரும் அனைவரையும் வீடியோ பதிவு செய்து அதன் மூலம் பெண்களின் புகைப்படங்களை மார்பிங் செய்து வைத்து மிரட்டி வருவதாகவும் அந்த புகார் மனுவில் பெண் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த புகார் மனுவை விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்படி பாவூர் சத்திரம் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் மதபோதகர் ஸ்டான்லி குமார் பெண்களிடம் பாலியல் தொந்தரவு செய்தது உண்மை என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மதபோதகர் ஸ்டான்லி குமாரை போலீசார் கைது செய்து தென்காசி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிரியார் ஒருவர் பாலியல் வழக்கு தொடர்பாக கைதான நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் பாலியல் தொந்தரவு செய்த மதபோதகர் கைதான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.